பிரம்மாண்டமா அழகா திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு பி.வி. சிந்து அவங்களுக்கு. எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு மிஸ்டர் மனைவி சீரியல் ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப சோகத்துல இருக்காங்க. சீரியல் ஜோடிக்கு இப்ப வாழ்த்தும் குவிஞ்சிட்டு இருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து வெங்கட தத்தா சாய் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. டிசம்பர் 22ஆம் தேதி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திருமணத்துல பாரம்பரிய திருமண உடைகளை அழகா உடையணிஞ்சு தம்பதியினர் வலம் வந்திருந்தாங்க. அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்லயும் வைரல் ஆயிட்டுங்க. இப்பதான் அவங்க புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டிருந்தாங்க. நேற்று மாலை உதய்பூர்ல எங்கள் பேட்மிண்டன் சாம்பியன் பி.வி. சிந்துவின் திருமண விழாவில் வெங்கட தத்தா சாயோடு கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் தம்பதியரோட புதிய வாழ்க்கைக்கு என்னோட வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்தேன். டிசம்பர் 24ஆம் தேதி சிந்துவோட சொந்த ஊரான ஹைதராபாத்ல இந்த ஜோடி வரவேற்பு விழாவை நடத்த இருக்காங்க. டிசம்பர் 20ஆம் தேதி அன்று சங்கீத்தும் மறுநாள் ஹல்தி வெள்ளிக்குத்துரு மெஹந்தியும் நடந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அவங்க சொல்லியிருக்காங்க. திருமணம் பற்றி சிந்து அவங்களுடைய அப்பாவும் ரெண்டு குடும்பங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அறிமுகமானவங்க. ஆனா ஒரு மாதத்துக்குள்ள திருமண திட்டங்கள் எல்லாம் ஒன்னா வந்துருச்சு. அடுத்த ஆண்டு தொடங்கும் பயிற்சி மற்றும் போட்டிகள்ல சிந்து அவங்க பிஸியா இருக்கிறதுனாலதான் திடீர்னு முடிவு பண்ணி திருமணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு. இத பார்த்த ரசிகர்களும் ஜோடிக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, பொதுவாவே சீரியலுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே போலதான் சன் டிவியில மிஸ்டர் மனைவி அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்துச்சு. இந்த சீரியல்ல நல்ல வரவேற்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம். சபானா அவங்க ஆரம்பத்துல ரொம்ப நல்லா நடிச்சாங்க. அப்புறம் இந்த சீரியல்ல வேற ஒரு நடிகை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த சீரியல் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 619 எபிசோடோட இந்த தொடர் முடிவுக்கு வந்திருக்கு. ரசிகர்கள் எல்லாம் இனி இதை மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை எல்லாம் பதிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல சீரியல் அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க. அந்த வகையில எல்லாருக்குமே தெரியும், சித்து அண்ட் ஸ்ரேயா இவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. வள்ளியன் வேலன் அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சு நிஜ தம்பதியா இவங்க ரெண்டு பேருமே இப்ப வளம் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களையும் இவங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்லயும் அதிகமா பதிவிடுவாங்க. அந்த வகையில சித்து ஸ்ரேயா இவங்களோட திருமண சமயத்துல கூட பாத்தீங்கன்னா நல்லாவே வரவேற்பு இருந்துச்சு. அந்த வகையில இப்ப ஸ்ரேயா அவங்களுக்கு பிறந்த நாள் வந்திருக்கு. இந்த பிறந்த நாளை ரொம்பவே நல்லா கொண்டாடி இருக்காங்க. ரசிகர்களும் வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லி இருக்காங்க. சித்து அவரு வழக்கம் போல சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. தன்னோட காதல் மனைவியோட பிறந்த நாளுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லி அவங்கள ரொம்பவே சந்தோஷமா பார்த்திருக்காங்க. சொல்ல போனா இந்த விஷயங்கள், அதாவது இந்த பூமியில யாருமே உணர முடியாத ஒரு சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். வாழ்க்கையில எனக்கு வழங்கிய மிக அழகான பரிசு நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ஸ்ரேயா அவங்களும் நன்றி புருஷா, லவ் யூ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் கண்ணு பற்ற போது அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான ஜோடி. எப்போ இதே போல சந்தோஷமா இருங்க. ஸ்ரேயா இன்னும் நீங்க நிறைய சீரியல்ல நடிக்கணும் அப்படின்னு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.